See this message, இந்த செய்தி this is not to scare you, இது உங்களை பயமுறுத்துறதுக்காக எடுக்கப்படுகிற ஒரு செய்தி அல்ல. but when it happens, இது நடக்கும்போது you will be careful. நாம் கவனமாக இருக்க வேண்டும். You won't be surprised. நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது. You won't feel strange. நீங்கள் இதை ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான காரியம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. So my topic today is, இன்றைக்கு என்னுடைய தலைப்பு, when it happens, இது நடக்கும்போது don't feel surprised, நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், don't feel strange. இது விசித்திரமானது என்று நினைக்க வேண்டாம். See, it is a part of our Christian life. இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. See, prosperity, healing, miracles like that, they are a part of a Christian life. ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே சுகம், உயர்வு, நமக்கு ஆரோக்கியம், அற்புதம் இதெல்லாம் ஒரு பகுதியாக இருக்கிறது போல, this is also a part of our life. இப்போ நாம் சொல்லுகிற ஒரு காரியமும் இதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. It might happen in your family. இது உங்களுடைய குடும்பத்திலே நடக்கலாம். It might happen in your school or college. உங்களுடைய ஸ்கூல்ல இது நடக்கலாம், அல்லது உங்களுடைய கல்லூரியில இப்படி நடக்கலாம். It might happen in your workplace. உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் இப்படியாக நடக்கலாம். So if you want to live a very godly life, நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ விருப்பமுள்ளவர்களாய் இருந்தால், it will be a part of you. இந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும். See, this has been given to you. இது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. So don't be surprised or don't feel strange when it happens. ஆகவே இது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்போது நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், விசித்திரமாக நினைக்கவும் வேண்டாம். It will stay with you when you stand for Jesus. நீங்கள் இயேசுவுக்காக நின்றால் இதுவும் உங்களோடு கூட இருக்கும். When you stand for godly things, it will be with you. நீங்கள் தெய்வ பக்திக்கு ஏதுவான வைராக்கியமாக நின்றால் இதுவும் உங்களோடு கூட இருக்கும். When you tell the gospel, it will be with you. நீங்கள் ஆண்டவரை பற்றிய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்தால் இதுவும் உங்களோடு கூட இருக்கும். It means அதனுடைய அர்த்தம் என்ன? cruel and unfair treatment of a person or a group, ஒரு நபரையோ அல்லது ஒரு கூட்டத்தாரையோ ரொம்ப கொடுமைப்படுத்தி நியாயமில்லாமல் அவர்களை வாதிப்பது, because of their faith in Jesus. எதற்காக? அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்திற்காக. Now I'm talking about the persecution. நான் இப்பொழுது உபத்திரவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். When persecution happens, உபத்திரவம் நடக்கும் பொழுது don't be surprised, நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். don't feel something strange is happening in your life. விசித்திரமாக உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக நினைத்துக் கொள்ளாதிருங்கள். Now let us turn to 1 Peter 4:12. இப்பொழுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்வோம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். So here you see, don't be surprised. இங்கே திகைக்காதீங்க, ஆச்சரியப்படாதீங்க அப்படின்னு பேதுரு சொல்றார். When you look at the fiery sufferings, நீங்க அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் நடுவில் பற்றி எரிகிற உங்களை சோதிக்கும்படிக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்களை நீங்கள் சந்திக்கும் போது don't feel shocked, நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம், don't feel strange. நீங்கள் விசித்திரமாக நினைக்கவும் வேண்டாம். See, we all love when people says, no, God will bless you, He will lift you up. Next month it will be a great prosperity. We all love that. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அடுத்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு வரும் என்றெல்லாம் சொல்லும்போது அதை நாம் ரொம்ப இனிமையானதாக ஏற்றுக்கொள்கிறோம். We accept that. அதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். But we also accept persecution. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Can we read verse 16 also? 16வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். So we should not be ashamed to be persecuted. நாம் உபத்திரவப்படுவதற்கு வெட்கப்படக்கூடாது. So today
இன்றைக்கு Keep it in your mind. உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், Anytime, எந்த ஒரு நேரத்திலும் in any form, எந்த ரூபத்திலும் persecution will come. உங்க வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரலாம். See, lot of time even I thought, why we have to be persecuted? நான் நிறைய நேரத்துல நான் நினைச்சிருக்கிறேன், நான் ஏன் உபத்திரவப்பட வேண்டும்? So the reason is we are living in a fallen world. அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் வாழ்கிற இந்த உலகம் வீழ்ந்து போன ஒரு உலகம். This world is full of evil. இந்த உலகம் முழுவதும் தீமையால் நிறைந்திருக்கிறது. So there will always be a clash between godly people and ungodly people. எப்பவுமே தேவ பக்தி உடைய ஜனங்களுக்கும் தேவ பக்தி இல்லாத ஜனங்களுக்கும் இடையிலேயே ஒரு கருத்து வேறுபாடு, போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். See, till Jesus comes, இயேசு வர்ற வரைக்கும், or till we go and meet him அல்லது நாம் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும், on this earth, இந்த பூமியிலே there will always be a clash between those who believe in true God and those who don't believe in true God. இயேசு உண்மையான தெய்வத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கும் உண்மையான தெய்வத்தை விசுவாசியாதவர்களுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். Till the end of age. நம்ம இந்த உலகம் முடிகிற வரைக்கும். So don't be surprised. ஆகவே அதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். Can we read 1 John 3:13? 1 யோவான் 3:13 வாசிக்கலாமா? என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். John is telling us, John is a disciple of Jesus. He is telling us, don't be surprised when the world hates you. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், உலகம் உங்களை வெறுக்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். So we should not be surprised. நாம ஒரு நாளும் உபத்திரம் வரும்போது ஆச்சரியப்படக்கூடாது. See, now we are living very peacefully in India. இப்போ இந்த இந்திய தேசத்துல நம்ம ரொம்ப சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But there are some parts where people are suffering. ஆனா ஒரு சில பகுதிகளிலே கிறிஸ்துவுக்காக அநேக ஜனங்கள் அவர்கள் உபத்திரவப்பட்டு கொண்டு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். Not only in India, all over the world you see people are suffering for Jesus. இந்தியாவுல மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலே இயேசுவுக்காக பாடுபடுகிற அநேக ஜனங்கள் உண்டு. See, when I tell about the world, நான் உலகம் என்று நான் சொல்லும்போது, people who are in the church also worldly. சில நேரங்களிலே சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க? உலக பிரகாரமாக இருக்கிறாங்க. Even the outside people are also worldly. சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜனங்களும் உலக பிரகாரமா இருக்கிறாங்க. So the world feels very uncomfortable with us. ஆகவே இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்களை பார்த்த உடனே அவங்களால அமைதலா இருக்க முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. See, in today's Christian world, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல you see Christian live in a very wrong godly ways. சில கிறிஸ்தவர்கள் தவறான தேவ பக்தியை பின்பற்றி வருகிறார்கள். They have been taught for years how to live a fake godly life. அதாவது ஒரு பொய்யான பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பல ஆண்டுகளாக அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. They've been taught, if you take baptism, you take part in communion, you come to church regularly. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டா தேவ பக்தி, நீ கம்யூனியன் எடுத்துட்டா தேவ பக்தி, நீ ஒழுங்கா சபைக்கு வந்துட்டா தேவ பக்தி. When you give your tithe and offering, when you read your Bible every day 4th chapter, நீ வந்து தசமாம் கொடுத்தா தேவ பக்தி, காணிக்க கொடுத்தா தேவ பக்தி, 4 அதிகாரம் வாசிட்டா தேவ பக்தி. they tell you when you speak in tongue for 1 hour, 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசினா தேவ பக்தி. with kneeling down straight and praying and fasting for days, they tell you that this is a godly life. நெடு முழங்கால நின்னு ஜெபம் பண்ணா தேவ பக்தி, உபவாசம் இருந்தா தேவ பக்தி. When you wear a certain dress code, ஒரு சில அடையாளங்களோடு கூட உங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டால் அது தேவ பக்தி. when you remove your jewels, உங்களுடைய நகையை காட்டிட்டா தேவ பக்தி. when you cover your head, உங்க தலைய முக்காடு போட்டுட்டா தேவ பக்தி. there is no TV in your house, உங்க வீட்ல டிவி இல்லனா தேவ பக்தி. not talking to anybody, you isolate yourself from the world, நீ இந்த உலகத்துல இருக்கிற யார்கிட்டயும் பேசக்கூடாது, நீ தனியா இருக்கணும், அதுதான் தேவ பக்தி. that is not a godly life. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வேதத்தின்படி உண்மையான தெய்வ பக்தி அல்ல. The true
godly way of living is உண்மையாக தேவ பக்தியோடு வாழ்வது என்றால் என்ன என்றால், you love and serve the true God. நீங்கள் ஆண்டவரை, உண்மையான தெய்வத்தை நேசிக்க வேண்டும், அவருக்கு சேவை செய்ய You வேண்டும். will go out and tell to others. You will tell to the lost soul about Jesus. நீங்கள் மற்றவருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும். You won't do any evil to any human beings. நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு தீமைகளை செய்யக்கூடாது. And you won't do the evil things that they do. அவர்கள் செய்கிற அதே தீமையானவைகளை நீங்கள் செய்யக்கூடாது. This is the godly life. இதுதான் தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. This is the true godly life. இதுதான் உண்மையான தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. We should not live a very legalistic life. நாம ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. So I remember when I was in 12th standard or something. நான் 12வது படிக்கும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. There used to be a sister in our church. எங்க சபையில ஒரு சகோதரி இருப்பாங்க. Just now I read the fake godly life, no? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உண்மை இல்லாத தெய்வ பக்தின்னு ஒரு லிஸ்ட் சொன்னேன் இல்லையா. She used to live that life. அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. Everybody used to, admire her. She said, "Oh, this lady is very holy." அவங்க எல்லாரும் அந்த சகோதரியை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த சகோதரி ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. She will die for Jesus. அவங்க இயேசுவுக்காக உயிரையே கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. So one day, ஒரு நாள் வந்தது, in our church we planned to go to a mission trip in North India. நாங்க எங்க சபையின் மூலமாக வட இந்தியாவுக்கு ஒரு ஊழியத்திற்காக போவதற்கு திட்டமிட்டு இருந்தோம். A huge group went to Ludhiana. ஒரு பெரிய கூட்டம் லூதியானா என்ற இடத்துக்கு போனோம். So this auntie, she came with her family. இந்த சகோதரியும் எங்களோடு கூட சேர்ந்து அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. All the time sotram praise Lord Jesus. She'll be making this sound only. எப்ப பார்த்தாலும் சோத்ரம் praise the Lord அப்படி இப்படின்னு சொல்லி வாயில இருந்து ஒரு சத்தத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. Suddenly in the train also she'll shake, she'll do a lot of shaking. அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உடம்பு ஆட்டுவாங்க, திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. So most of the people will think, oh, this lady is a very holy lady. நிறைய பேர் நினைச்சாங்க இந்த சகோதரி ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படின்னு நினைச்சாங்க. But my mummy will tell me, எங்க அம்மா சொல்லுவாங்க, this is fake. இதெல்லாம் பொய்ன்னுவாங்க. She is only putting a scene. ஏதோ நமக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. Okay, so in Ludhiana 3 days meeting. சோ லூதியானாவுல 3 நாள் கூட்டங்கள். So first day we went. முதல் நாள் கூட்டத்துக்கு போனோம். We went to the ground. அந்த கிரவுண்டுக்கு போனோம். So the people in that place, they started that bhajana in that ground. அந்த நாங்க போய் கூட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து பஜனை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. So they didn't allow us to do the convention. அப்போ நாங்க அந்த இடத்துல கூட்டம் நடத்த கூடாதபடிக்கு தடை செய்து விட்டார்கள். So that day the meeting didn't happen. We came silently. முதல் நாள் கூட்டம் நடக்கல, நாங்க எல்லாம் அமைதியா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். Slowly there was a little fear in everybody's heart. இப்படி வந்த உடனே எல்லார் மனசுல என்ன வந்துருச்சு, ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. Whether they will persecute us. இப்போ நம்மள அவங்க எல்லாம் புடிச்சு ஏதாவது உபத்திரவப்படுத்த போறாங்க அப்படின்னு ஒரு பயம். See, we stayed in a very huge hall. நாங்க தங்கி இருந்த இடம் வந்து ஒரு பெரிய ஹால். There were only bed everywhere. அங்க எல்லா இடத்துலயும் பெட் போட்டு வச்சிருந்தாங்க. And on top the windows were open. நாங்க போட்ட பெட்டுக்கு மேல ஒரு ஜன்னல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓபனா இருந்தது. So night time we came, we had dinner, we were sitting and talking. நாங்க இரவு நேரத்துல வந்து எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். Suddenly somebody throwed lots of stones through the windows. திடீர்னு ஜன்னல் வழியா கல்லு வந்து விழுது. நிறைய கல்லு. You know who first thing got panic? முதல்ல பயந்து அலர்னது யார் தெரியுமா? This sister only. அந்த சகோதரி ஒருத்தங்க சொன்ன இல்லையா, அவங்க தான் முதல்ல அலறி கத்தி கூச்சல் போட்டது. See how she is. அப்ப பாத்துக்கோங்க அந்த நடிப்புல எங்க போச்சு இப்போ. So we all got scared. I went to mummy. I was hugging my mummy. எனக்கு பயம் வந்துருச்சு, நான் போய் எங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டேன். She was like, "Ayo pastor, pastor." She started shouting. அந்த சிஸ்டர் வந்து பாஸ்டரை பார்த்து பாஸ்டர் 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 கத்த She started shouting at pastor. அவர் பாஸ்டரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. Everybody was quiet. மத்தவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க. So my mummy said, எங்க அம்மா சொன்னாங்க, "See, I told you." இப்ப பாத்தியா நான் சொன்னேன்ல அவங்க நடிக்கிறாங்கன்னு. She didn't have real love for Jesus. அவங்களுக்கு உண்மையிலேயே இயேசு மேல என்ன இல்ல, அன்பு இல்ல. What happened? The boys were playing outside. They were just teasing us. உண்மையா என்ன நடந்ததுன்னா, வெளியே இருக்கிற ஆள் யாரும் வந்து கல்லடிக்கல. வெளியே விளையாண்டுட்டு இருந்த எங்க கூட வந்த பசங்க எங்களை பயமுறுத்துறதுக்காக விளையாடுனாங்க, சும்மா கல்லை தூக்கி உள்ள போட்டு. For small things she got so panic and இந்த ஒரு சாதாரண காரியத்துக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்க,
ரொம்ப பதட்டமாய் பயந்து போயிட்டாங்க. She told pastor, I don't know what you're going to do. You're going to call the police and make the police to surround our place. உடனே போய் பாஸ்டர் நீங்க என்ன செய்வீங்க ஏது செய்வீங்க எனக்கு தெரியாது, உடனே போலீஸ் ஃபோன் பண்ணுங்க, உடனே போலீஸை வர வைங்க. She got so panicked. அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. See, godly life means தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை என்றால் we don't live like the world lives. இந்த உலகம் வாழ்வது போல நாம் வாழக்கூடாது. Now what I did is last week போன வாரத்துல நான் என்ன செஞ்சேன்னா I collected lot of evil things that is said in New Testament. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட என்னென்ன காரியங்கள்லாம் தீமைகள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறதோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல நான் எழுதினேன். These are the things that it said in Bible we should not do it. இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த காரியங்கள் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற So காரியங்கள். there were lots of 100 of list it came. என்கிட்ட 100க்கும் அதிகமான லிஸ்ட் வந்தது. But I just going to tell very little things. ஆனா நான் அந்த லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். When you hurt others with bad language, that is evil. நீங்கள் மற்றவர்களை கெட்ட வார்த்தையினாலே மனதை துன்பப்படுத்துவீர்களானால் அது தீமையானது. Unbelief in God. தேவன் மேல் அவன் நம்பிக்கை இருக்குமானால் அது தீமையானது. When you mock and insult others. நீங்கள் மற்றவர்களை கிண்டல் செய்து கேவலப்படுத்துவீர்களானால் அது தீமையானது. When you say false prophecy to others. மற்றவர்களுக்கு தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்வீர்களானால் அது தீமை. When you give harsh treatment for your body, that is giving pain so that God will hear your prayer. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சரீரத்திற்கு வேதனைகளை கொண்டு வருவீர்களானால், உங்கள் சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொள்வீர்களானால் அது தீமையானது. Showing off your show of your charity, your prayer and fasting to others. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய தான தர்மத்தை ஜனங்கள் பார்க்கிற விதத்தில் நீங்கள் செய்வீர்களானால் அது தீமையானது. You show a form of godliness. நீங்கள் ஒரு தெய்வ பக்தி உள்ளவர்கள் போல நடிப்பீர்களானால் அது தீமையானது. Self imposed worship. நீங்கள் உங்களை பிரதானப்படுத்தி ஆராதிப்பீர்களானால் அது தீமையானது. Lazy and always overeating. நீங்கள் சோம்பேறியாக இருப்பீர்களானால், அதிகமாய் உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருப்பீர்களானால் அது தீமையானது. Fault finders. மற்றவர்களிடத்திலே குற்றங்களை கண்டுபிடிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் அது தீமையானது. When you're giving offering to God, you're giving it with grudging heart. நீங்கள் விசனமாக தேவனுக்கு காணிக்கை கொடுப்பீர்களானால் அது தீமையானது. When you're corrupting others. நீங்கள் மற்றவர்களை கெடுப்பீர்களானால் அது தீமையானது. False testimony. நீங்கள் மற்றவர்களை குறித்து பொய்யான வதந்திகளை பரப்புவீர்களானால், பொய் சாட்சிகளை சொல்வீர்களானால் அது தீமையானது. All kinds of strange teachings. இது விகற்பமான வேதத்தில் இல்லாத போதனைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்களானால் அது தீமையானது. When you go out everywhere and you spoil somebody's name. நீங்க ஊரெல்லாம் போய் ஒருத்தருடைய பேரை நீங்க கெடுப்பீங்கன்னா அது தீமையானது. See, all this list, there are lots of lists are there. நான் நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குது, அதுல இருந்து கொஞ்சம் தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். If you do this all, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா you are not a Christian. நீங்க கிறிஸ்தவரே கிடையாது. You are not living a godly life. நீங்க உண்மையான தெய்வ பக்தியோட வாழல. You have to get away from such habits. இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நீங்க என்ன பண்ணணும், விடுபட்டு உண்மையான தெய்வ பக்தியோடு நீங்கள் வாழ வேண்டும். Not a change in outward appearance. இதோ வெளிப்பிரகாரமான சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களை மாற்றுறது, ட்ரெஸ்ஸை மாத்துறது, முடி ஸ்டைலை மாத்துறது இல்ல. Your character, your behavior. உங்களுடைய சுபாவம் மாற வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகள் மாற வேண்டும். That is a true Christian life. அதுதான் உண்மையான தெய்வ பக்தி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். See, always a pastor has told you in Bible there are two ways we are persecuted. வேதத்திலே 2 வழிகளிலே நாம் உபத்திரவப்படுவதாக பாஸ்டர் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார். Keep it in your mind. Number 1, நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, when you do right you will be persecuted. நீங்கள் நீதியாய் நடந்தால் துன்பப்படுவீர்கள். That's what Jesus said. இயேசு அதை தான் சொல்லி இருக்கிறார். Next Jesus said, because of me you will be persecuted. இரண்டாவது இயேசு சொல்லி இருக்கிறார், என் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். Apart from that, anything happens, it is not a persecution. இதை தவிர்த்து வரக்கூடிய எதையுமே நம்ம உபத்திரவம் சொல்ல முடியாது. Always keep in your mind only
These two. இந்த ரெண்டு காரியம் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே உபத்திரவமாக நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். So when people treat you badly, உங்களை ஜனங்கள் நீங்க நீதியா நடக்கிறீங்க, ஜனங்க உங்களை மோசமா நடத்துறாங்கன்னா அது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவம். because of Jesus and for doing right only. நீங்க இயேசுவுக்காக வாழ்றீங்க, நீதியா நடக்கிறீங்க, ஜனங்க உங்களை துன்பப்படுத்துறாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? உபத்திரவம். Okay, let me tell you one example for living a right life. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை அல்லது நீதியாய் வாழ்வது அத குறித்து ஒரு உதாரணம் நான் சொல்றேன். So when Taylor was in 10th standard, 9th and 10th, என்னுடைய மகள் டெகிலா வந்து 9வது 10வது படிக்கும்போது she had a team, friends group, gang. அவங்களுக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க. There was one rich girl and there was one poor girl in our gang. ஒரு அந்த கூட்டத்துல ஒரு பெண் வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பெண், ஒரு பெண் ரொம்ப ஏழையான பெண். This girl, what she used to do is, the rich girl, அந்த பணக்கார பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, every day, every interval, she'll send the poor girl from third or second floor to go to canteen and get for her snacks. அந்த பணக்கார வீட்டு பெண் என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணு இந்த ஏழை பொண்ணை வந்து என்ன பண்ணுவா, காசை கொடுத்து 3வது மாடியிலேருந்து இல்லை 2வது மாடியிலேருந்து கீழே போய் கேன்டீனில் போய் என்ன பண்ணு, எனக்கு இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு ஒவ்வொரு நாளும் அனுப்பி விடுவா. Even she gives snacks for the poor girl also. அந்த வாங்கிட்டு வர்ற ஸ்நாக்ஸ்ல அந்த ஏழை பொண்ணுக்கும் கொடுப்பா. But she's taking advantage of it. ஆனா அவ ஏழைன்றதுனால அவளை என்ன பண்றது, ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், ஏழைன்றதுனால என்ன பண்றது, வேலை வாங்குறது, போய் இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி. This Taylor was observing this for a long time. இதை வந்து டெகிலா ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்தா. Suddenly she got angry. She told the rich girl, ஒரு நாள் திடீர்னு இவளுக்கு கோவம் வந்துச்சு. உடனே அந்த பணக்கார வீட்டு பெண்ணுகிட்ட போய் சொன்னா, why can't you go, you got legs, no, why can't you go and get it also for her? உனக்கு கால் இருக்குதுல்ல, ஏன் நீ போய் கேன்டீன்ல வாங்கிட்டு வந்து உனக்கும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கும் கொடுக்க கூடாது? When you are not feeling well, you can send her. உனக்கு உடம்பு நல்லா சரியில்லைன்னா நீ என்ன பண்ணலாம், உதவி கேட்கலாம், அந்த பெண்ணை நீ அனுப்பி விடலாம். So this is, you are taking advantage of her. This is not a true friend. நீ என்ன பண்றனா, இந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணுன்றதுனால நீ என்ன பண்ற, அட்வான்டேஜ் எடுக்கிற, இது உண்மையான நட்புக்கான அடையாளம் இல்ல அப்படின்னு சொன்னா. Suddenly Taylor got kicked out of her friends gang. இது சொன்னதுனால உடனே அந்த நண்பர்கள் கூட்டத்திலிருந்து டெகிலாவை என்ன பண்ணிட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க. She didn't care. குறித்து டெகிலாக்கு எந்த கவலையும் இல்ல. She knows what she did was right. ஏன்னா இவ செய்தது சரி என்று இவளுக்கு தெரியும். See, sometimes like this, in many ways you might be facing lot of problems. இது போல நீங்களும் अनेक பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். When you stand for right things, நீங்கள் நீதிக்காக நிற்பீர்களானால், நியாயத்திற்காக நிற்பீர்களானால், you will be persecuted, you will be avoided. உங்களுக்கு துன்பம் வரும், ஜனங்கள் உங்களை ஒதுக்குவார்கள். But be happy. ஆனா சந்தோஷமா இருங்க. Okay, now let us read 2 Timothy 3:12. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Yes, those who want to again the Bible says those who want to live a godly life will be persecuted. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. So keep it in your mind, it is a part of our life. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பகுதியாக இது ஒன்று இருக்கிறது. See, when Jesus talked about the Satan, இயேசு சாத்தானை குறித்து பேசும்போது he said he has fallen from heaven, he has got an angel, he has got a kingdom. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தள்ளப்பட்டவன், அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவனுக்கென்று தள்ளப்பட்ட தூதர் இருக்கிறதாக சொல்லுகிறார். He is a evil one. அவன் தீமையானவன். He is the prince of this world. அவன் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிறான். Listen carefully, Jesus tells evil men are his sons. இயேசு சொல்றாரு, தீமையான மனிதர்கள் அந்த சாத்தானுக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். So if we do evil things continuously, நீங்க உங்க வாழ்க்கையிலே தொடர்ந்தேச்சியாக தீமைகளை செய்து கொண்டே இருப்பீர்களானால், just like Jesus said, evil men are his sons. இயேசு சொன்ன பிரகாரம் தீமையான மனிதர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக இருந்து விடுகிறார்கள். See, eternal fire is kept for Satan. சாத்தானுக்காக நித்திய ஆக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது. This eternal fire is not for us. இந்த நித்திய அக்கினி நமக்காக வைக்கப்பட்டது அல்ல. You see, in Bible it says Satan is afraid of us. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சாத்தான் நம்மை பார்த்து பயந்து போகிறான். It says we are the hell snatchers.
நாம் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறோம்? நாம் நரகத்துக்கு போகிறவர்களை விடுவிக்கிற ஒரு அதிகாரத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். God has given that power. அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். But even we have to go through persecution. ஆனாலும் நரகத்தில் இருக்கிறவங்களை மீட்கக்கூடிய வல்லமை நமக்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரும்போது அந்த உபத்திரவத்துக்கு கூடாகவும் நாம் கடந்து செல்ல வேண்டும். See, don't think God is persecuting us. நம்ம நினைக்க கூடாது ஆண்டவர் தான் நம்மளை உபத்திரவப்படுத்துறாருன்னு நினைக்க கூடாது. It is the devil who is persecuting us. பிசாசு தான் நம்மளை என்ன பண்றான்? உபத்திரவப்படுத்துறான். Let us read Revelation 1:9. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். See, John, Jesus apostle, இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய யோவான், he says to the churches, அவர் சபைகளுக்கு சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார், I am a partaker in tribulation. நான் இந்த உபத்திரவங்களிலே பங்கு பெறுகிறவர். He is getting partake in persecution. What about us? யோவானே உபத்திரவத்தில் பங்கு பெறுகிறவர் என்றால் நாம் எப்படி? See, when you read in Revelation 2:10, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். see, it is the devil who throws you into jail. இங்கே இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பாடுபடுவீர்கள், அதை குறித்து பயப்படாதிருங்கள், ஆனால் பிசாசு உங்களை சிறையிலே என்ன பண்ணுவான்? போடுவான். See, Jesus already, when he was on this earth, he already warned his disciples and his apostles that you will be persecuted. இயேசு இந்த உலகத்துல இருந்தபோது தம்முடைய சீஷர்கள் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுத்தார். என்ன எச்சரிப்பு கொடுத்தார்? You will be arrested. நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்படுவீர்கள். You will be killed. You will be punished. உங்களை கொல்லுவார்கள், உங்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். You will lose your life. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இழக்க நேரிடும். Everybody will hate you. உங்களை எல்லாரும் வெறுப்பார்கள். They will drag you to the kings and governors. அவர்கள் உங்களை கட்டி எடுத்துக்கொண்டு ராஜாக்கள் அதிபதிகள் இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துவார்கள். They will chase you out of the synagogue. உங்களை அந்த ஜெப ஆலயங்களிலிருந்து புறம்பே தள்ளுவார்கள். They will put you in jail. உங்களை சிறைச்சாலைகளிலே அடைப்பார்கள். They will make fun of you. உங்களை கிண்டல் பண்ணுவார்கள், கேலி செய்வார்கள். They tell all kinds of evil things about you. உங்கள் மேல் பொய்யான அநேக தீமையான குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள். They will stone you. உங்களை கல்லெறிவார்கள். This all happened. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். And it happened to the apostles and also happened to Jesus. இயேசுவுக்கும் நடந்தது. இயேசு சொன்னது போல அவர்களை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்களுக்கும் அது நடந்தது. So, persecution is a part of our life. ஆகவே நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உபத்திரவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பகுதி. Now, people who went through persecution, you know what happened to them? யாரெல்லாம் இந்த உபத்திரவத்துக்குள்ள போனாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? In New Testament, புதிய ஏற்பாட்டுல it is said, புதிய ஏற்பாட்டுல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? they fell sick. அவங்க வியாதியில இருந்திருக்கிறாங்க. They were in poverty. அவர்கள் தரித்திரத்தில் இருந்திருக்கிறாங்க. They wandered in the wilderness. அவங்க காட்டு வனாந்திர பகுதிகளிலே அலைந்து திரிந்திருக்கிறாங்க. Some lived in mountains. சிலர் மலைகளிலே வாழ்ந்திருக்கிறாங்க. Some lived in the underground holes. சிலர் குகைகளுக்குள்ள குழிகளுக்குள்ள வாழ்ந்திருக்கிறாங்க. Some didn't have dress to wear, so they wore sheep's and goat skin. சிலருக்கு சரியான உடைகள் இல்லை, அதனால ஆட்டு மயிர்களை ஆட்டு தோள்களை போர்த்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. Some were hungry and thirsty. சிலர் பசியால தாகத்தால தவிச்சிருக்கிறாங்க. Some lost their loved ones. சிலர் தாங்கள் நேசித்தவர்களை இழந்திருக்கிறார்கள். And they have to work hard. அவர்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. All the people look down on these people. மற்றவர்கள் எல்லாம் இவர்களை ஏளனமாய் பார்த்திருக்கிறார்கள். But these people, ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாம் they all face this இதெல்லாம் அவங்க எதிர்கொண்டாங்க. because of Jesus. எதற்காகனா? இயேசுவுக்காக. Because of his gospel. இயேசுவினுடைய சுவிசேஷத்திற்காக. And what about us? நம்மளை குறித்து என்ன? We also must endure all these things. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவங்களை நாம் பொறுமையாய் சகித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Yesterday night I asked Roland and Taylor,
நேத்து நைட்டு என்னுடைய மகன் ரோலன்ஸையும் டெஹ்லியாவையும் நான் பார்த்து கேட்டேன். I asked Taylor, what happens if you are persecuted? நான் கேட்டேன், உங்களை வந்து ஜனங்க உபத்திரவப்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? So Taylor, she is little bit elder, no? So she told, டெஹ்லியா கொஞ்சம் பெரிய பொண்ணால அவ சொன்னா, Jesus went through lot of suffering, so I will also go through that sufferings. இயேசு நிறைய பாடுகள் பட்டார், அதனால அவருக்காக நானும் நிறைய பாடுகளை படுவேன் அப்படின்னு சொன்னார். For me, he got insulted. எனக்காக அவர் அவமானப்பட்டார். Because of me, he went through lot of pain. எனக்காக அவர் நிறைய வேதனைப்பட்டார். I will die for Jesus. அதனால நான் இயேசுவுக்காக மரிப்பேன் அப்படினா. Now I asked Rollins. நான் இப்ப ரோலன்ஸை பார்த்து கேட்டேன். Before I could ask, and he said, if they put gun in my head, I will die, no problem. அது இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அதுக்குள்ள சொன்னான், என் தலையில துப்பாக்கி வச்சா நான் செத்துடுவேன், அதனால பிரச்சனை இல்லைன்னா. And if they burn me also, I will sing song, I'll go up. என்ன எரிச்சா கூட நான் பாட்டு பாடி நான் இறந்து போவேன் அப்படின்னு. So like that he was saying lot of things. இப்படியே ஒண்ணா சொல்லிட்டு வந்தான். Now I am his mummy. இப்போ நான் வந்து அவனுடைய அம்மா. I know his weakness. அவனுடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். So I told him, நான் அவங்கிட்ட கேட்டேன், suppose they put you in jail. உன்னை வந்து அவங்க ஜெயில்ல போட்டுறாங்க. For 1 year they tell you no non-veg. ஒரு வருஷத்துக்கு உனக்கு நான்வெஜ்ஜே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. Now tell me you want Jesus or non-veg. இப்போ உனக்கு இயேசு வேணுமா வேணாமான்னு கேட்டேன். He thought. 2 நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். He said, அவன் சொன்னா, I have to think about it. இத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படினா. So what I'm telling is, you have to train your children also. I mean, just tell your children that we'll be persecuted. We might be persecuted. நம்மளும் இத மனதில வச்சிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இத பத்தி என்ன பண்ணனும்? கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை நாம் உபத்திரவப்படுத்தப்பட்டால் they shouldn't be surprised or shocked. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் திடீர்னு என்ன ஆயிடக்கூடாது? ஷாக் ஆயிடக்கூடாது, அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. Now the Bible says how to react when you are persecuted. இப்படி உபத்திரவப்படுத்தப்படும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. It says you have to be very happy. முதல்ல என்ன சொல்லுதுன்னா, உபத்திரம் வந்தா மிகுந்த சந்தோஷமா இருக்கணுமா. You have to leap for joy. நீங்க துள்ளி குதிச்சு சந்தோஷப்படணுமா. Just imagine you have a gun or somebody is beating you. கன் வச்சிருக்கான், ஒருத்தன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். You will leap for joy or you will cry. நீங்க சந்தோஷமா குதிப்பீங்களா இல்ல அழுவீங்களா? Jesus is telling you jump for joy. இயேசு சொல்றாரு, நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். God will bless you. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்ன்றாரு. You are in jail. நீங்க ஜெயில்ல இருக்கீங்க. Lot of beatings, you are bleeding. அவன் வரவன் போறவன்லாம் உங்களை போட்டு அடிக்கிறான், ரத்தம் ஊத்துது. The world, many people insult us, they look down on us. அங்க இருக்கிறவன்லாம் நம்மள கிண்டல் பண்றான், ஏளனமா பார்க்கறான். How can we be joyful? நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? But Jesus says, ஆனா இயேசு அததான் சொல்றாரு, God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். He tells us to cheer up. நீங்க உற்சாகமா இருங்க. Count it as a blessing. இதை ஆசீர்வாதம் என்று எண்ணுங்கள். He tells that if you remain faithful till the end, நீ முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் you will be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். This is what Jesus said. இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். And also he told, அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, love the person who is persecuting you. உங்களை உபத்திரவப்படுத்துகிற மனிதனை நேசியுங்கள். Very difficult. No, but we have to love them. ரொம்ப கஷ்டம், ஆனா அவங்கள நம்ம நேசிக்கணுமா. We have to pray for them. நாம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா. But what our pastors have taught us, ஆனா போதகர்கள் நமக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துட்டாங்க? break their leg, father. No, they taught us prayer. நம்ம ஜெபம் பண்ணோம், நம்மள யாரெல்லாம் உபத்திரவப்படுத்துறானோ ஆண்டவரே அவன் காலை உடையும். You should not be seen in this area. அவன் இந்த ஏரியாவிலே என் கண்ணுல மாட்ட கூடாது ஆண்டவரே. His dwelling place, his worshiping place must be broken down. அவன் ஆராதிக்கிற இடம், அவன் இருக்கிற இடம்லாம் உடைஞ்சி தரமட்டமாகணும். But Jesus didn't say like that. ஆனா இயேசு அப்படிலாம் நமக்கு கத்து கொடுக்கல. Pray for that person. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray that he will see that true God. அவன் ஜீவனுள்ள தேவனை காணும்படியாக அவன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். That is what we have to do. அப்படிதான் நாம கிறிஸ்தவர்களாய் செய்ய வேண்டும். And now Bible says, what's the reward we get when we are persecuted? நாம் உபத்திரவப்படும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன? You will kingdom of heaven belongs to you. தேவராஜ்யம் உங்களுடையதாய் இருக்கும். You will receive a great reward in heaven.
பரலோக ராஜ்யத்திலே ஒரு பெரிய வெகுமதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். When you see Jesus, இயேசுவை நீங்க பார்க்கும்போது you will be full of joy, it seems. அவரை பார்க்கும்போது உங்க உடம்பு உங்க மனசு நிறைந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். You will escape from eternal fire. நீங்கள் நித்திய அக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். Can we read Romans 8:17? ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். So here it says, இது இங்கே இப்படியா இந்த வசனம் சொல்லுகிறது, if you share in Jesus' suffering, நாம் இயேசுவோடு கூட பாடுபட்டால் what reward we will get? நமக்கு என்ன வெகுமதி? We will share in his glory. அவருடைய மகிமையோலே நமக்கு பங்கு உண்டு. That is the reward. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. Yes. ஆமென். Praise the Lord. Praise the Lord. இதுக்கு for this no praise Lord, hallelujah, amen. Maybe you are in shock, I don't know. ஒருவேளை நீங்க எல்லாம் ஷாக்ல உட்கார்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yeah. அவரோடு கூட மகிமை நமக்கு கிடைக்க போதுனா யாருக்குமே என்ன வர மாட்டேது, அல்லேலூயாவே வர மாட்டேது. Maybe if I tell today, God is going to bless you, this year is always a victory year. ஒருவேளை You are இப்போ going to be in கர்த்தர் உங்களை abundance. ஆசீர்வதிப்பார், இந்த வருஷம் உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதம் வெற்றியின் ஆண்டுலாம் சொன்னா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா, ஆமென், ஆமென். John 16:1. யோவான் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். This is what Jesus tells why people are persecuting us. ஏன் ஜனங்கள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறார்கள்? அதற்கு இயேசு சொல்லுகிற ஒரு காரணம், நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். So first thing Jesus is telling, you முதல்ல should not, இயேசு சொல்றாரு, because you should not go away, I'm telling you, I'm warning you this. இதை நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நீங்க இடறல் அடைந்து விடக்கூடாது. உபத்திரம் வரும்போது அதை நினைத்து இடறல் அடைந்து விடக்கூடாது. அதனால முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றேன். Verse 2. 2 வாசிங்க. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். See, these people, இந்த ஜனங்க they think அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, by persecuting you, உங்களை உபத்திரவப்படுத்துறதுனால, by killing you, உங்களை கொல்றதுனால, they think they're making a sacrifice, they're offering to God. அவங்க கடவுளுக்கு அவங்க தொண்டு செய்றாங்களாம். Okay, let us read verse 3. 3வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். See, Jesus already told you, these people, இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த ஜனங்க ஏன் நம்மள உபத்திரவப்படுத்துறாங்கன்னா, they don't know about our Father. இவங்களுக்கு பிதாவை பத்தியும் தெரியாது, They don't know about the Son. இவங்களுக்கு இயேசுவை பத்தியும் தெரியாது. That is why they persecute us. அதனால தான் அவங்க நம்மள உபத்திரவப்படுத்துறாங்க. Okay, verse 4. 4வது வசனம். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. So Jesus, he has been telling the disciples about the persecution that is going to happen. இந்த சீஷர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை குறித்து இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். So he's telling when that happens one day, அவர் சொல்றாரு, ஒரு நாள் அது உங்கள் வாழ்க்கையில நடக்கும்போது you will remember me. இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் என்னை குறித்து நினைத்துக் கொள்ளுங்கள். See, Jesus went through persecution. நல்லா பாருங்க, நம்மை படைத்த இயேசு நமக்காக உபத்திரவத்திற்குள் கடந்து சென்றார். In his lifetime, அவருடைய வாழ்க்கையில if you see, பாத்தீங்கன்னா, they tried to throw him off the cliff. அவரை மேல மலையிலிருந்து தள்ள முயற்சி பண்ணினார்கள். His own town people didn't accept him. அவர் சொந்த ஊர் ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They said he was a demon possessed. அவங்க நிறைய ஜனங்க அவரை பார்த்து சொன்னாங்க, இவர் பிசாசு பிடித்தவர் என்று சொன்னாங்க. Certain places they didn't allow Jesus to come inside their village. சில ஊர்களிலே இயேசு வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. And whatever he preached against the human laws and human rules. அந்த உலகத்திலே அந்த ஊரிலே மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களுக்கு எதிராக இயேசு பிரசங்கம் பண்ணினார். So they planned to kill him. அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். You all know they arrested Jesus. நீங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசுவை அவர்கள் கைது செய்தார்கள். They beat him.
அவரை அடித்தார்கள். They spit on him. அவர் முகத்திலே துப்பினார்கள். They nailed him on the cross. அவரை சிலுவையிலே ஆணிகளால் அறைந்தார்கள். If that is for God, தேவனுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைனா, what about us, our children? We are his children. நான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன நிலை? We should happily accept the persecution. நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். If you see John the Baptist, யோவான் ஸ்நானகனை எடுத்துக்கொள்ளுங்கள். he condemned Herod king and his marriage. ஏரோது ராஜாவையும் அவனுடைய தவறான திருமண வாழ்க்கையையும் இவன் எச்சரித்து சொன்னான். What happened? They beheaded him. அவனுக்கு என்ன நடந்தது? அவனுடைய தலை துண்டாக வெட்டப்பட்டது. So likewise apostles were persecuted. அதே போல அப்போஸ்தலர்கள் எல்லாரும் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். If you read in Acts, all the people, the churches, the apostles were persecuted. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பார்ப்பீர்களானால் திருச்சபை மக்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் உபத்திரவத்துக்குள்ளாய் போனார்கள். So before leaving, நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி I want to tell you something. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I want you to think it. நீங்க அத பத்தி யோசிக்கணும். The early church, அந்த ஆதி திருச்சபை, it was married to poverty, prison and persecution. அந்த ஆதி திருச்சபை எதோடு திருமணம் செய்து கொண்டதுன்னா தரித்திரம், சிறைச்சாலை, உபத்திரவம் இவைகளோடு ஆதி திருச்சபை திருமணம் செய்து கொண்டிருந்ததாம். Think about what I'm telling. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Today's church இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை is married to prosperity, செழிப்பு, personality, ஆளத்துவம், popularity, பிரசித்தம் இவைகளோடு கூட தங்களை திருமணத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறது. The early church were persecuted. ஆதி திருச்சபை உபத்திரவப்பட்டது. It is because ஏன்னா they loved Jesus. அவங்க இயேசுவை உண்மையாய் நேசித்தார்கள். They weren't silent. அவர்கள் அமைதலாக இருக்கவில்லை. Wherever they went, they told about Jesus. அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னார்கள். They stopped living a evil life. அவர்கள் தீமையான வாழ்க்கை வாடுவதை நிறுத்தினார்கள். They lived a godly life. அவர்கள் தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். That is why poverty, prisons, persecutions came. ஆகவே தான் அவர்களுக்கு தரித்திரம் வந்தது. ஆகவே தான் அவர்களுக்கு சிறைச்சாலை வந்தது. ஆகவே தான் அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. What about today? இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பற்றி என்ன? Always prosperity, popularity. எப்பொழுதுமே செழிப்பு, எப்பொழுதுமே நான் பிரசித்தம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். My church is the biggest church in India. இந்த இந்தியாவிலே என் சபைதான் மிகப்பெரிய சபையாக மாற வேண்டும். We do this ministry and that ministry. நாங்கள் இந்த ஊழியம் செய்கிறோம் அந்த ஊழியம் செய்கிறோம் என்று பிரசித்தப்படுத்துவது. Why they are not persecuted? ஆனா ஏன் அவங்க எல்லாம் உபத்திரவப்படல? Maybe because they didn't start telling about Jesus intensely. ஏன்னா அவங்க ரொம்ப தீவிரமா இயேசுவை பத்தி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். Maybe they didn't start living a godly life. ஒருவேளை அவங்க இயேசு சொன்னபடி உண்மையான தெய்வ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். So today, இன்றைக்கு don't be surprised. நீங்க ஆச்சரியப்படாதீங்க. Don't feel strange. நீங்க ரொம்ப விசித்திரமா நினைக்காதீங்க. When you are persecuted, உங்க வாழ்க்கையில உபத்திரவம் வரும்போது, it is a part of a Christian life. உபத்திரவம் என்பது உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது ஒரு பகுதி. Thank you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.